அம்மா ஹோட்டலை பற்றின புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அம்மா ஹோட்டல் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அரசாங்க மருத்துவமனைகளில், ஏழை எளிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இடத்துல, வெளியூர்லேருந்து வந்து தங்கி வேலை பார்க்குற பிள்ளைங்க, ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்க, மார்க்கெட்டில் வேலை செய்கிறவங்க, கூலி வேலைக்கு போகிறவங்க, காலையிலேயே வந்து அம்மா ஹோட்டலில் ஒரு 5 ரூபாய்க்கு சாப்பிட்டு வேலைக்கு போயிடுறவங்க, இது மாதிரி ஆளுங்க தான் அம்மா ஹோட்டலை பயன்படுத்துகிறாங்க. அரசாங்க மருத்துவமனைக்கு வசதி படைத்தவர்களை வரவங்க ஏழை எளிய பொதுமக்கள் தான் அங்கே போவாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு தயிர் சாதம், லெமன் சாதம், இது மாதிரியான சாப்பாடுகளை ஒரு ஆளுக்கு ஒரு நாள் முழுக்கவே 50 ரூபாயில் சாப்பிட்டு முடிச்சுப்பாங்க. வெளியூர்லேருந்து வந்து 10 நாள் 20 நாள் தங்கி சிகிச்சை படுறாங்க அப்படின்னா அவங்க கூட இருக்க துணைக்கு வரவங்க டெய்லி 100 ரூபாய் கொடுத்து சாப்பிட முடியுமா ஒரு வேலைக்கு? இதெல்லாமே அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். இருக்கிற அம்மா உணவகங்களில் நல்லபடியாக நடத்தணும் அப்படின்றது தான் பொதுமக்களோட மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்குது. ஏற்கனவே முன்னாடி கூட ஒரு சில காணொலி பார்த்தோம். இட்லி ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க, சட்னி இல்லை. அவர் கேட்குறாரு, நாங்கள் எதை நம்பி தானே வரோம், நீங்கள் இட்லி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு சட்னி இல்லை சாம்பார் இல்லை அப்படின்னீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம்? இதை நம்பி தானே டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முறையான பதில் இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ. தயவு செய்து அரசாங்கம் இந்த குறைகளெல்லாம் சரி பண்ணி அம்மா உணவகத்தை நடத்தணும் அப்படின்றது தான் பொதுமக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.